நமஸ்தே. இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வாத்தோட செகண்ட் ரோம் லெட்டரோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் 4th கொஷின் பார்க்கலாம். பெரிய புராணம். அப்பூதி அடிகளார் நாவுக்கரசிடம் கொண்டிருந்த அன்பினை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைவ திருமுறைகளில் பெரிய புராணம் 12ஆம் திருமுறையாகும். ஐநூலில் 72 நாயன்மார்களை பற்றி எழுதப்பட்டுள்ளது. திருநாவுக்கரசரும் அப்பரும் ஒருவரே. அப்பூதி அடிகளின் அன்பு. திருநாவுக்கரசரை நேரில் காணாமலேயே அவர் மீது அன்பு கொண்டவர் அப்பூதி அடிகள். நாம் நடத்துகின்ற தண்ணீர் பந்தல், மடங்கள், அறச்சாலைகள் போன்றவற்றிற்கெல்லாம் திருநாவுக்கரசரின் திருப்பெயரையே வைத்தார். பல சிவ தலங்களை சென்று மகிழ்ந்த திருநாவுக்கரசர் திருப்பழனம் வந்தார். திருப்பழனம்ன்றது ஒரு ஊர். தண்ணீர் பந்தல், மடங்கள் ஆகியவற்றின் தன் பெயரை கண்டு அப்பூதியடிகள் அன்பை தெரிந்து கொண்டார். அவர் இல்லம் சென்றார். சிவனடியாரை கண்டவுடன் அவரை அப்பூதியடிகள் வரவேற்றார். அப்பொழுது திருநாவுக்கரசர் அப்பூதியடிகளில் எல்லா அறக்காரியங்களையும் எதற்காக திருநாவுக்கரசரின் பெயர்களை வைத்தீர்கள் என கேட்டார். கல்லை தெப்பமாக பிடித்து கரையை அடைந்த சிவத்தொண்டரின் பெயரை சூட்டுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் என்று அப்பூதியடிகள் கூறினார். மேலும் திருநாவுக்கரசரை அறியாத நீர் யார் என அவரை கேட்டார். தாமோ திருநாவுக்கரசர் என கூறினார். தாமே நான் தான் திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்றார். அதனை கேட்ட அப்பூதியடிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவருக்கு அமுது படைக்க தன் மகன் திருநாவுக்கரசரை வாழை இலை பறித்து வருமாறு பணித்தார். இலை கொண்டு வர சென்ற மூத்த மகன் ஒரு பாம்பு தீண்டியது. அவன் வாழை இலையை தாயிடம் சேர்த்து உயிர் விட்டான். தன் மகன் இறந்ததை கண்டு திருநாவுக்கரசரம் அமுது அளிக்க வேண்டுமே என எண்ணி மகனின் உடலை ஒரு பாயில் மறைத்து வைத்து வெளியே வந்து திருநாவுக்கரசரை உணவு அருந்த அழைத்தார். அப்பொழுது மூத்த திருநாவுக்கரசு விபூதி பூச திருநாவுக்கரசர் அழைத்தார். அதற்கு அப்பூதியடிகள் அவன் இப்போது வரமாட்டான், நீங்கள் உணவு அருந்துங்கள் என்றார். ஆனால் திருநாவுக்கரசர் உண்மையை கூறுங்கள் என்று பலமுறை சொன்னவுடன் அப்பூதியடிகள் நடந்த அனைத்தையும் அவரிடம் சொன்னார். அப்பூதியடிகள் பேரன்பை உணர்த்த திருநாவுக்கரசர் பிள்ளை திருநாவுக்கரசன் உடல் அருகே சென்று சிவனை வேண்டி ஒரு பதிகம் பாடினார். பதிகம்னா ஒரு பாட்டு. உறக்கத்திலிருந்து எழுதுவது போல திருநாவுக்கரசர் எழுந்து வந்தான். அந்த திருநாவுக்கரசர்னா அவங்க பையன், முதல் பையன். அவர் பேரும் திருநாவுக்கரசு தான். அவனுக்கு திருநாவுக்கரசர் விபூதி பூசி உணவளித்து அருந்தினார். திருநாவுக்கரசரின் அன்பும் திருநாவுக்கரசு அப்பூதியடிகளின் பக்தியும் இக்காவியத்தில் நமக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாதம்.